பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஆவியில் நிறைந்து நீங்க கர்த்தரை the person will total order to touch me, touch me, Holy Spirit, Holy Holy Spirit, Holy Spirit, என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருப்பவர். அவர் என்னை நிறைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்க லூக்கா 4 வாசிக்கலாம். பரிசுத்த இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியில் நிறைந்தவராய் அவருடைய கீர்த்தி எல்லா இடத்திலும் சபைக்கு தேவை பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாமல் ஒருவரும் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. அவர்கள் வாழ முடியாது. எல்லாம் வழுகி போயிடுவாங்க. எல்லாம் கரங்கள் உயர்த்தி பாருங்க. Holy Spirit, Holy Spirit, Holy Spirit, Holy Spirit,
ஒரு ஏக்கத்தோடு அதை பாடுங்க. Holy Spirit, Holy Spirit, Holy Spirit, Holy Spirit, Holy ஜீசஸ் சொல்லி பாருங்க, உடனே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கும். ஜீசஸ் 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 பிடிச்சமான தெரியுங்களா? Father, Father, Holy Spirit, Holy Spirit, oh Shalmana. அப்படியே ஓ ரமணனா ஓ ரிஷமனா நிறுத்தாதீங்க, அப்படின்னு சொல்லுங்க. ஓ ரமணி வரமஸ்வரனா ஓ ரிஷமனா ஓ ரிபரமதரமஷர்மலா oh sharmano ribara bara bara bari 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 bara 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 oh nidana bara bara bari 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 oh shira mahatara shama ella abhishek bara 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 vatanchyo அபிஷேகம் நிரம்பி வழிகிறதப்பா. ஓடி பல 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 பாத்திரம் நிரம்பி வழியிட்டு எண்ணெய் new oil ho rapahouse lo oh riba dan masuk oh riba dan bagi 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 oh riba dan bagi bagi oh riba dan அந்நிய பாஷை பேசுறோம் ஓ riba ஆவியை கலிக்குறது ஓ riba dan shiba riba riba bala 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 oh riba dan bala bari 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 bala bala என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது. நான் தியானிக்கிற அக்னி மூண்டது. ஓ அக்னி மூலட்ட இந்த காலவெளியிலே ஓ லிபா நம்ம இருதயத்தில் ஒரு அக்னி ஏற்பட்டது. ஓ சன் மஷாக்கா ஓ லிபா எல்லா மனையிலும் கேட்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அளவில்லாத ஒரு அக்னி இறங்கட்டும். ஓ லிபா பல பல எல்லா கட்டிலும் ஊழியத்தை இயேசு நாமத்தில் எல்லா பலவீனங்கள் விலகி போகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
எல்லா பலவீனங்கள் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உடல் உபாதைகள் வலிகள் எல்லாம் வெளியே போக இயேசுவின் நாமத்தினாலே. கவலைகள் கண்ணீர் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அவருடைய சமூகத்தில் சந்தோஷத்தில் ஆராதிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. சத்துக்கள் சிதறடிக்கப்பட்ட மாயத்திற்கு எல்லாம் உடனே அந்நிய பாஷைகள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிறார். நல்ல விசேஷத்தால் பொங்குகிறது. ராஜா குறித்து பாடுவது. என் நாவு விரைவாக எழுத்துக்கிற எழுத்தாணி.
ஆராதனைக்கு ஏதோ ஒரு தடை வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தடையில ஜனங்கள் பார்வனின் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜனங்களை ஆராதிக்கு விடு. ஒரு துதியின் அபிஷேகத்தை வேலையில எல்லாரையும் மூடுவதாக, எல்லாரையும் மூடுவதாக. சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே.
எனக்கு சொந்தமான கண்டு கொண்டே ஒரு புதையல் பெற்றுக்கொண்டே ஒரு பொக்கிஷம் கண்டு கொண்டே ஒரு புதையல் பெற்றுக்கொண்டே சீக்கிரமாய் வந்துடுவார் ஜீவிக்கிறார் இயேசு சீக்கிரமாய் வந்துடுவார் சர்வ வல்லவர் என் சொந்தமானார் சாவை வென்றவர் என் ஜீவனானார் சர்வ வல்லவர் என் பிரியமானார் சாவை வென்றவர் என் மனவாளன் கண்டு கொண்டே ஒரு புதையல் பெற்றுக்கொண்டே ஒரு பொக்கிஷம் கண்டு கொண்டே ஒரு புதையல் பெற்றுக்கொண்டே ஒரு பொக்கிஷம் இதுதான் என் ரட்சகர் இயேசுதான் என் ராஜா இயேசுதான் என் ரட்சகர் இயேசுதான் என் ராஜா சர்வ வல்லவர் என் சொந்தமானார். மத்தேயு 13 வாசித்து பார்த்தோம்னா பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் பேசுகிறார். அதுல ஒரு காரியம் தான்
ஒருவன் ஒரு நிலத்தை கண்டு அதுக்குள்ள ஒரு புதையல் இருப்பதை அவன் அறிந்து கொண்டான். எப்படி ஒரு லேண்டை பார்க்குறான், அந்த லேண்டுக்குள்ள புதையல் இருக்குதியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே யாரோ தெரிஞ்சிச்சவன். அவன் என்ன பண்ணுவானா, ஒருவருக்கும் சொல்ல மாட்டான். போயிட்டு தங்க ஆஸ்தி எல்லாத்தையும் வித்துட்டு அந்த நிலத்தை எப்படியாவது வாங்கிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னன்னா சர்வ வல்லவர் என் சொந்தம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் அவருக்கு சொந்தமானதிலே வந்தார், அவர்கள் அவர் ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூதர்கள் அவர் சொந்தம், அதுக்கு வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. பார்த்தாரு, நம்மள சொந்தமாக்கிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர் 1:13 நீங்க வாசிப்பீர்கள். அவருக்கு சொந்தமானவர் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படும்படி ஆவியானவர் சொந்த அச்சாரமானார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் இயேசுவின் சொந்தம். எனக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்குது, எனக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்குது, எனக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்குது. எதுக்குமே ஈடு இல்ல, அச்சடிச்ச பணத்துக்கு ஈடு இல்ல, அச்சு அடிச்ச பணத்துக்கு ஈடு இல்ல, பிரிண்ட் பண்ண பணம். ஹல்லேலூயா. அச்சடிச்ச பணத்துக்கு ஈடு இல்ல, வீடு வாசலுக்கு ஈடு இல்ல, நிலத்துக்கு ஈடு இல்ல, தங்கம் வெள்ளிக்கு ஈடு இல்ல. உலகத்தையே வித்தால வாங்க முடியாது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அவர் வசனம் ரொம்ப கவர்ந்த வசனம். அவர் தன் சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. ஹல்லேலூயா. தன்னுடைய சுய ரத்தத்தை கொடுத்து சம்பாதித்த சபை. ஹல்லேலூயா. ஒரே ஒன்று செய்யுங்க, பக்கத்தில் இருக்கிற காதல் சொல்லுங்க, பக்கத்துல யார சொல்லுங்க, யார்கிட்ட சொல்லாதீங்க, சொல்லுங்க, யார்கிட்ட சொல்லாதீங்க. எனக்குள்ள பெரிய பொக்கிஷம், எனக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்கு, யார்கிட்ட சொல்லாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பொக்கிஷத்தை பார்த்துட்டாலே இந்த உலக வாழ்க்கை நம்ம சாதாரணமா இருக்கும். ஹல்லேலூயா. அதுதான் அடிக்கடி சொல்றது, நீ காண்கிறத பார்க்காத. எப்படி இதெல்லாம் பார்க்குறீங்க, இந்த வீடு வாசல் எல்லாம் பயம் பொல்லாப்பு நாசம் போச்சு, இதே நம்ம பார்த்து பார்த்து வாழ்க்கை ஓடிக்க போறோம். காணாத பகவான். ஹல்லேலூயா. கண்டு கொண்டே ஒரு பொக்கிஷம், பேச்சு கொண்டே ஒரு பொக்கிஷம், ஆதாம் பாவம் செய்வான் என்று தேவனுக்கு தெரியாதா? இந்த ஆட்சிக்காரங்கள அப்படி சொல்லுங்க, மானதா இல்லாம எங்க இயேசு வந்தார்? இந்த ஒரு கேள்வி எல்லாமே குழந்தையிலிருந்து பெரியவர்களுக்கு. அடுத்து இன்னொரு கேள்வி, காயினுக்கு எங்கிருந்து மனைவி வந்து? இரண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி, ஆதாம் தப்பு செய்வான்னு தெரியாதா தேவனுக்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருத்தர் என்ன கேட்டார், ஆதாம் தவறு செய்வான்னு தெரியாதா? ஆதாம் தவறு செய்வான் என்பது தேவனுக்கு தெரியும். பல வருஷங்கள் பல ஆண்டுகள் கழிச்சு நீ வந்து இந்த கேள்வி என்கிட்ட கேட்பன்னு அவருக்கு தெரியும். புரியுதா அவருக்கு? பல வருஷம் கழிச்சு நீ வந்து இந்த கேள்வி கேட்பன்னு அவருக்கு தெரியும். தப்புன்னு வாங்கி விட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்குள்ள ஒரு பொக்கிஷம், எனக்குள்ள ஒரு பொக்கிஷம், எனக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்குது. நம்ம என்ன பண்றோம்? பழைய படிச்ச மாதிரி பண்றோம். வானத்தை வானத்தை பார்த்தா நட்சத்திரம் தான் தெரியும்.
வானத்தை பார்க்க கூடாது, உனக்குள்ள வந்து இருக்கிறார். அவரை பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உன்னை விட்டு போகாதபடி பார்த்துக்கோ. அவர் என்னென்ன பிரிவு அதை செஞ்சுட்டே இரு. வாழ்க்கை எல்லாமே ஆஸ்வதிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன், கொஞ்சம் கேளுங்க பாருங்க. நம்ம பார்க்கிற பிரச்சனைகள், நம்ம தேவைகள், நம்ம போராட்டங்கள் எல்லாமே நமக்குள்ள இருக்கிறவருக்கு சர்வசாதாரண. ஹல்லேலூயா. ஜனங்க வந்து கறி கேட்கிறான். எவ்வளவு பேரு? 30 லட்சம் பேர். நல்லா கவனிச்சுங்க, 30 லட்சம் பேர் கறி சாப்பிட ஆசையா இருந்துச்சு. நம்ம வீட்டில் ஒரு கால்குலேஷன் பண்ணி ஒரு 1.5 கிலோ கறி வாங்க. பார்த்தா உனக்கு பத்தல, எனக்கு பத்தல இல்லை. அதை பார்த்து ரொம்ப டேஸ்டா செஞ்சுட்டு ஆளுக்கா நெருப்பிட்டு முடிவு பார்த்தா கடைசியா பார்த்தா சட்டி கால் செஞ்சவங்களுக்கு ஒரு பீஸ் கூட இருக்கா. 30 லட்சம் பேருக்கு ஆண்டவர் வார்த்தை சொன்னாங்க. ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய கை குலுங்கிற்று அல்லவோ என்று பார். எப்படி அது வாசிப்போம். 16 Thank you, Holy Spirit. அப்புறமா காமிக்க அவசியம். கர்த்தருடைய கை குலுங்கிற்றோ என்று. ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது சாயங்காலத்தில் 3 முழம் அளவுக்கு காடைகள் வந்து குளிர்ந்தது. எப்படி எல்லாம் ஃபுல்லா 3 முழம் உயரத்துக்கு காடை. அதாவது நம்ம அளவில் பார்த்தா ஒரு 5 அடி அளவுக்கு காடைகள் வந்து ஜனங்கள் குஷித்து திருப்தியா. ஹல்லேலூயா. அப்படின்னா நமக்குள் இருக்கிறவர் நம்ம பிரச்சனைகள், போராட்டங்கள், தேவைகள் எல்லாம் அவருக்கு ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நீங்க வானத்தை பார்க்காதீங்க. எப்ப தெரியுமா வானத்தை பார்க்கணும்? இயேசு கிறிஸ்து பரலோகம் போயிட்டாரு. இப்ப தேவதூதர்கள் சொல்றாங்க, ஏன் வானத்தை அளந்து பார்க்க? நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது இயேசு மீண்டும் வருவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, பார்க்காதே 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 வானத்தை பார்க்காதே வானத்தை பார்க்காதே. யார் தெரியுமா வானத்தை பார்ப்பாங்க? விரை தெரியுதான்னு பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. என்ன ஆகும் 11 ரைட். என்ன ஆகும் 11 தெரியுமா? என்ன ஆகும் 11? அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ. ஹல்லேலூயா. என்னாகும் 11:23. கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ இல்லையோ என்று பாரு. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. இன்னொரு 5 நிமிஷம் அப்படி முடிக்க. உங்க பிரச்சனைகள், உங்க போராட்டங்கள் எல்லாமே ஆண்டவருக்கு சமர்ப்பிப்போம். ஹல்லேலூயா. அதை மாத்திரம் மறந்துடாதீங்க. Thank you Holy Spirit. நமக்குள்ள ஒரு வேறுபட்ட பொக்கிஷம் இருக்கு. இந்த வேறு
விலையேறப்பட்ட பொக்கிஷத்தை நான் அனுதினமும் சுமந்து செல்கிறேன். அல்லேலூயா. அவருக்கு தெரியும் நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு நம்முடைய தேவைகள் என்ன, அடுத்த வருஷம் தேவைகள் என்ன, 10 வருஷம் கழிச்சு என்ன, 20 வருஷம் கழிச்சு என்ன, 30 வருஷம் கழிச்சு என்ன, அவருக்கு எல்லாமே தெரியும். அல்லேலூயா. கண்டு கொண்டே ஒரு முறைகள் பெற்றுக்கொண்டே ஒரு பொக்கிஷம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பேசின தூதர்களும் நம்முடைய பிதாக்களோடு கூட வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. கண்களை மூடி ஜெபம். ஹalleluya. நமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. எனக்குள் ஜீவஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள் ஜீவஊற்று அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, வழிந்து ஓடுகிறது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, வழிந்து ஓடுகிறது. எனக்குள்ள ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ள ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். அபிஷேக நதினாலே அகிலமெங்கும் பரவிடுவே. அபிஷேக நதினாலே அகிலமெங்கும் பரவிடுவே. ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள்
சீனாய் மலையிலே தன்னோடு பேசின தூதனோடும் தம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவன் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனை. இந்த வார்த்தைகளை குறித்து எங்களோடு இதை கொடுக்கிறாங்க. நாம மகிமைப்பட்டு பெரிய காரணம் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜீவிக்கிறோம் நல்ல. ஹல்லேலூயா. இன்னொரு முறை வாசிங்க. எல்லாம் தெரிஞ்சுங்களா? ரைட், வாசிங்க. சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. இப்போ இதுல ஏதாவது ஒரு விஷயம் தெரியுதா? படிச்சுட்டீங்களா? இந்த வசனத்துல ஏதாவது ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு தெரியுதா? தெரிஞ்ச சொல்லுங்க பாருங்க. வார்த்தை. சொல்லுங்க. வார்த்தை. ஜீவ வார்த்தை பெற்றவன். ஜீவ வாக்கியங்களை பெற்றவன் இவனே. ரைட், ஓகே. அப்புறம் வேற தெரியலையா? சீனாய் மலையில் தன்னோடு பேசின தூதன். சீனாய் மலை தன்னோடு பேசின தூதனோடும் மோசே தேவனோடு பேசினார். ஓகே. அப்புறம் வேற தெரியல. எனது அருமை சிறைகளை தலை நிமிர்ந்து பாருங்க. ஏதாவது விலங்குதா? ஏதாவது தெரியுதா? உங்களுக்கு புதுசா நான் தெரியல. தம்பிங்களா? தந்தை தம்பி, தம்பி தம்பி, யாருன்னு தெரியல. சபைக்குள் இருந்தவன். கரங்களை தம்பி. சபைக்குள் இருந்தவனும், அதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. நான் நினைச்சேன் பாஸ்டர் இதுதான் இருக்கேன், அது மட்டும் சொல்லுறேன். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. சபைக்குள் இருந்தோம். அந்த சபை எங்க இருந்தது? அதான் முக்கியமான டாக்கு. வனாந்தரத்தில். ஹல்லேலூயா. சபை எங்க இருந்தது? வனாந்தரத்தில் இருந்தது. அந்த வனாந்தரத்தில் இருந்த சபைக்குள்ளே ஒருவன் இருக்கிறார். ஆமென். வனாந்தரம் எப்படிப்பட்டது? தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது, நிற்பதற்கு நிழல் கிடையாது. ஹல்லேலூயா. கோட்டான் குருவிகளும் வலு சர்ப்பங்களும் இருக்கிற ஒரு இடம். திடீர்னு பார்த்தா ஒரு பயங்கரமான காத்து அடிக்கும். அப்படியே மணல் காத்து அப்படியே வந்து போடும். ஹல்லேலூயா. அதில் மாட்டணும், குழைக்கிறது கஷ்டம். ரைட். அந்த வனாந்திரத்தில் ஒரு சபை, இந்த சபைக்குள்ள ஒரு தேவ மனுஷன். ஹல்லேலூயா. அப்படி என்றால் இன்றைக்கும் சபை வனாந்திரத்தில் தான் இருக்கு. ஆமென். வனாந்திரத்தில் தான் உலகத்தில் இருந்தா. உலகமே நமக்கு வனாந்திரம். ஹல்லேலூயா. என்னைக்கு நம்ம இயேசு ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கே சொந்தக்காரனுடைய எதிரியாயிடுறான், நண்பர்கள் எதிரியாயிடுறான். ஒரே தட்டை சாப்பிட்டுவேன் தன் புதிங்காலை தூக்குறான் உதவிக்கிறதுக்கு. பைபிள் நான் சொல்ல வேத சங்கீதத்தில் வாசிக்கிறோம். எல்லாம் நமக்கு எதிரியாயிடுறான். ஹல்லேலூயா. ஏன் எதிரி ஆகணும்னு சொன்னா நம்ம எல்லாத்தையும் உதறி விட்டு வந்துடும் இல்லையா? எல்லாத்தையும் உதறிடும். முதல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க சேர்ந்து ஆட்டை அடிச்சிருப்போம், அந்த ஃப்ரெண்ட்ஸை ஓடணும். ஹல்லேலூயா. நம்ம சொந்தக்காரெல்லாம் எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. ஹல்லேலூயா. நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருந்தோம். இப்ப பார்த்தா அந்த விக்கிர காலத்தை ஒதுக்கி விட்டு, இல்லைங்க நாங்க கத்திர தனியா பிரிச்சு எடுத்துட்டாரு, இனிமேல் நாச்சி உலகங்கள வர முடியாது, ஒன்னா நாங்கப்பட்டுலாம் போக முடியாது இல்லையா, இது மேல போய் இதுமாதிரி போக முடியாது, அதான் நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் அப்படின்னு ஒதுங்க. ஹல்லேலூயா. நம்மளும் ஒரே தட்டில் சாப்பிட்டவங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க, வேலை பார்க்குற எல்லாரையும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒதுக்கிட்டு நம்ம தனியாக ஆண்டுக்குள்ள நிற்கும் போது இந்த உலகமே நம்மளுக்கு வனாந்தரமாய் மாறிட்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ சபை என்பது வனாந்தரம், வனாந்தரத்தில் இருக்கிற சபை. ஹல்லேலூயா. இதுல தேவனோடு நம்ம பேசுகிறோம். தேவன் இந்த சபையை நடத்தி கொண்டு செல்கிறார். நீங்க வாசிப்பீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம்
28 எஸ் 20ஆம் 28 வாசிங்க. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே, கவனிங்க, உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாக. தேவன் தன்னுடைய சுய ரத்தத்தில் சம்பாதித்த சபை அப்படின்னா, சபை என்னன்னா இது ஒரு கூடாரம், இது ஒரு சபையா இருக்குது. ஆனா மெயினா சபை என்று சொன்னா நம்ம எல்லாரும் ஒவ்வொரு சபை. ஹல்லேலூயா. அது உதாரண ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா எபேசியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். எபேசியர் 1:23 வாசிக்கிறோம். எல்லாவற்றால் நிரப்புடைய நிறைவாக சரீரமான சபைக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தறினார். கரெக்டா? ரைட். அப்போ சரீரமாகிய சபையை ஆண்டவர் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு சொந்தம். இருந்தாலும் இந்த உலகம் பார்த்தீங்கன்னா எகிப்துக்கு அடையாளமாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. எகிப்து என்று சொன்னா அடிமைத்தனம், ஜனங்களை அடிமைப்படுத்துவது. தேவன் யார் என்று தெரியாம அடிமைக்குள்ளாக வாழ்கிற ஒரு கூட்டம். என்ன அடிமை? பாவத்திற்கு அடிமை, சாபத்திற்கு அடிமை, எல்லாத்துக்கும் விக்கிரகத்துக்கு அடிமை, எல்லாத்துக்கும் அடிமையாய் வாழ்ந்த அந்த ஜனங்களை தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே மீட்டு அதில் பிரித்து எடுத்து வெளியே கொண்டு வந்து பரம கானானுக்கு கொண்டு போகிற ஒரு பயணத்துல நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. எப்படி மோசஸ் எகிப்திய ஜனங்களை விடுதலையாக்கி அந்த ஜனங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு சென்றாரோ, அது போல தேவாதி தேவன் நம்மளை இயேசு கிறிஸ்து நம்மளை இந்த உலகம் என்ற கானான் தேசத்திலிருந்து நம்மளை பிரிச்சு எடுத்து பரம கானானுக்கு நேராய் நம்ம நடத்தி கொண்டு சென்றார். அப்படின்னா இந்த உலக வாழ்க்கை நமக்கு ஒரு வனாந்திரம். ஹல்லேலூயா. இதுல என்ன விஷயத்தை நம்ம பார்க்கணும்? சபைக்குள்ளே இருந்தவனும் ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே அப்படின்னு சொல்லிட்டு யாரை குறித்து சொல்லுது சொன்னா, யாரை குறித்து சொல்லுது? மோசஸ். யாரை குறித்து? மோசஸ் குறித்து சொல்லி வாசிப்போம். அது முன்ன வாசிப்போம். 7ஆம் அதிகாரம் 37 வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சகோதரிலிருந்து என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக எழும்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று சொன்னவன் இந்த மோசே. ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுங்க. மோசே தன் உயிரோடு இருந்த பொழுது ஜனங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. என்ன போலவே ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் எழுப்புவார். நீங்க என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் அவருக்கு என்ன பண்ண? செவி கொடுக்கணும். ஹல்லேலூயா. இந்த வாசிப்போம். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 18-19 வாசிப்போம். உபாகமம் 18-19. 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம் வாசிப்போம். உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக எவர்களுக்காக? நம்ம எல்லாருக்காகவும் அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர் உங்களுக்கு சொல்லுவார். நல்ல என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை விசாரிப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்தை பார்த்து ஆக்கரிக்குள்ளாக தீர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மோசஸ் ஒரு காலத்துல தேவனுடைய மனுஷனா இருந்தார். அவருக்கு ஈடாக ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆனா நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா மோசஸை பத்தி பார்க்கணும். ஹல்லேலூயா. வனாந்திரத்தில் சபைக்குள் இருந்த ஒரு தேவனுடைய மனுஷன். நம்ம எல்லாம் சபைக்குள்ள இருக்கிறோம். இந்த உலகமே ஒரு வனாந்திரம். ஹல்லேலூயா. எப்போ நம்மளை கவுக்கலான்னு சொல்லிட்டு உலகம் என்ன பண்ணுது? எப்பவுமே பார்த்து கொண்டு உலகம், மாம்சம், பிசாசு, இச்சைகள், இதை நம்ம எப்பவுமே தேவனுடைய பிள்ளைகளை சுத்தி வருது. என்கிட்ட தான் இவன் போனான், எப்படியாவது என்ன பண்ணேன், நான்
அப்படியே இழுத்துக்கணும் சொல்லி உலகம் நம்மகிட்ட போராடி கொண்டிருக்கிறது. நம்ம அந்த சபைக்குள்ள இருக்கிறோம். தேவன் தன்னுடைய சுய ரத்தத்தினால் மீட்டெடுத்தார். நம்ம பரம காணானை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படின்னா தேவன் நம்மளை ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்படிதானே? தேவன் நம்ம தெரிந்தெடுக்காவிட்டால் கண்டிப்பா நம்ம என்ன பண்ண முடியாது, ஆண்டவருக்குள் வரவே முடியாது. நீங்க வாசிங்க எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1:3-4 வாசிப்போம். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. அப்படின்னா இன்றைக்கு நேத்துக்கு நம்ம ஆண்டவரை தெரிந்து கொள்ளல. எப்ப தெரிஞ்சு கொண்டாரு? உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சு கொண்டார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சு கொண்டார். என்னை உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தெரிந்து கொண்டார். உலகம், கடல், காற்று இதெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி கோடான கோடி வருஷத்துக்கு முன்னாடி யாருக்குள்ள தெரிஞ்சு கொண்டார்? கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பு மிகப்பெரிய. ஆமென். அப்படி என்றால் அவர் தெரிந்து கொள்வது எப்படி இருக்கிறது? அதான் மோசே பற்றி பார்க்கணும். வாசிங்க யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 1 வாசிங்க. ஹல்லேலூயா. லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். போதும். இது ஒரு மெசேஜா? இது என்ன எழுதுதா இல்லையா? ஒரு ஒரு ஜாதியில் இருக்கும் ஒருத்தர் இந்த ஜாதியில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றான். இதெல்லாம் ஒரு பெருசா, அதெல்லாம் பெருசா ஒரு வசனம் எழுதி வச்சுக்கிட்டு எதுவும் அவங்களுக்கு இதில் தெரிதா பாருங்க. ஏதாவது உள்ளங்க எவ்வளவு மேக தெரிதா பாருங்க. கொஞ்சம் தெரியல. சரி, கொஞ்சம் என்ன பாருங்க. லேவியின் குடும்பத்தாரில் ஒருவர் லேவியின் குமாரத்தில் ஒருத்தியை விவாகம் பண்ணினார். ரைட்? அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒழித்து வைத்தாள். ஹல்லேலூயா. இதுல எதுனா உங்களுக்கு தெரியுதா? எதுவும் தெரியல இல்லையா? நல்லா கவனிங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க நாங்களாம் எவ்வளவு ஸ்பெஷல்ன்றதை நம்ம பார்ப்போம். இது தெரிஞ்சிட்டாலே நம்ம ஆவிகளுக்கு திறந்துடும். ரைட்டா? ஃபர்ஸ்ட் வசனம் சொல்லுது, லேவியின் குடும்பத்தாரில் ஒருத்தன் லேவியின் குடும்பத்தாரில் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணினார். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். அவர் கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒழிச்சு வைத்தார். யார் ஆண் பிள்ளை? அந்த அது 1000 கிறிஸ்து பிறகு 1200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அப்படி சூப்பராக முடியும். ஹல்லேலூயா. யார் அந்த பிள்ளை? மோசஸ். ஹல்லேலூயா. இப்போ இந்த 2 வருஷத்தை என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் சொன்னா, ஒரு சரித்திரத்தை வேதம் எழுதுகிறது. கொஞ்சம் பாருங்க, ஒரு சரித்திரத்தை, ஒரு குடும்ப வரலாற்றை தேவன் எழுதுகிறார். ரைட்டா? இப்ப நம்ம குடும்ப வரலாறை எழுதணும்னா எப்படி எழுதுவோம்? இப்ப என்னுடைய குடும்பத்தை எடுத்துக்கோங்க. 9 பேர், நான் 9ஆவது தான். ரைட்டா? இப்ப எப்படி எழுதுவாங்க? எங்க அப்பா பேர் தேவசாயனுடைய வம்ச வரலாறு. முதலாவது எங்க அக்கா தான் மூத்தா, அப்புறம் இன்னொரு அண்ணன், அப்புறம் இன்னொரு அண்ணன். நான் பிறக்கும் போது 4 பேர் செத்துட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனா கடைசியா நான் கர்ப்பத்தை உண்டான போது எங்க அம்மா என்ன நினைச்சாங்கன்னா, இது குழந்தை பெற்றுட்டா 4 பேர் செத்து போச்சு, இந்த குழந்தை எதுக்கு சொல்லிட்டு கருஞ்சீரங்களாம் ஆட்சி இழுத்து குடிச்சுப்பாங்க.
ஹல்லேலூயா. நான் அதெல்லாம் உள்ள குடிச்சிட்டே நல்லா பண்ணிட்டேன். வெளியே ஓடியாந்துட்டேன். ஹல்லேலூயா. சொல்லுவாங்க, எங்க கலா சொல்லுவாங்க, நீ எல்லாம் பருவ கூடாதுன்னு அம்மா நன்மோ சாப்பிட்டாங்க. ஆனா எல்லாத்தையும் சாப்பிட்டு என்ன பண்ணிட்டேன்? ஏன்னா தாயின் கருவிய எங்க கண்டாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப ஆச்சரியம் என்னன்னா இந்த குடும்பத்திலே ஒரு சரித்திரத்தை ஆண்டவர் எழுதுறார். லேவின் குடும்பத்திலே ஒருத்தன் லேவின் பெண்ணை கல்யாணம் பண்ணா. சரி, அவர் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பட்டு அந்த குழந்தை அழுகுள்ளது என்று கண்டு 3 மாசம் ஒழிச்சு வச்சார். அப்ப இந்த குழந்தை எத்தனாவது குழந்தை? 3வது குழந்தை. புரியுதா உங்களுக்கு? முதல் குழந்தை யாரு? மீரியா. 2வது குழந்தை யாரு? ஆரோன். 3வது குழந்தை யாரு? மோசஸ். அப்ப சரித்திரம் எழுதும்போது லேவியின் குடும்பத்தில் ஒருத்தன் லேவியின் குமாரத்தை கல்யாணம் பண்ணார். அவர் கர்ப்பவதியாகி ஒரு குழந்தையை ஒரு பெண் பிள்ளையை பெற்றிருந்தார். அதுக்கு மீரியாம் என்று பெயர். மீண்டும் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றால் அதுக்கு ஆரோன் என்று பெயர். 3வது ஒரு குழந்தையை பெற்றார். அப்பொழுதுதான் அது அழகுள்ளது என்று 3 மாசம் ஒழிச்சு வச்சால். இப்படி எழுதாம டைரக்டா 3வது குழந்தைக்குள்ள வேத வசனம் வர்றதுக்கு காரணம் என்ன? ஏன்னா something special. ஹல்லேலூயா. something special. அந்த 2 பிள்ளைய வேதம் ஒதுக்கிட்டு 3வது நபரை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறது காரணம் என்னன்னா தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். இது இன்னொரு ஆச்சரியத்தை நான் காமிக்கிறேன். வாசிங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. ஆதியாகமம் நீங்க டக்குனு எடுத்துட்டு தெரியும். யாக்கோபு தன் தகப்பன் தங்கி இருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு நல்ல கவனிங்க. வரலாறு வம்ச வரலாறு நல்ல ஒரு நிமிஷம் தம்பி கவனிங்க. இப்ப ஆண்டவர் யாக்கோபுடைய வம்சத்தை எழுதுகிறார். எப்படி? யாக்கோபுடைய வம்சத்தை எழுதுகிறார். நான் வாசிப்பேன். யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனோட ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். போதும் தம்பி. 10 வசனம் என்ன அநியாயமா இருக்கு. என்ன அநியாயம்? வம்சாவளியில் எப்படி பாயிருந்தோம்? முதல்ல யாருக்கு வந்தது? ரூபம் பிறந்தான். அப்புறம் சிமியன் பிறந்தான். அப்புறம் லேவி பிறந்தான், பாவி பிறந்தான், அவன் பிறந்தான், இவன் பிறந்தான். 11ஆவது ஆளாக யோசிப்பு பிறக்கிறார். புரியுதா உங்களுக்கு? ஆனா வம்சவரலாறு எழுதும்போது 10 பேரை ரிஜெக்ட் பண்ணிட்டு, அதுக்கு இவர் தம்பி அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டு டைரக்டா வேதமுடைய கேமரா யோசேப்பை ஃபோக்கஸ் பண்ண காரணம் என்ன? இப்ப எப்படி சொல்ற? இப்ப 2 வம்சாவளர் ஆண்டு எழுதார். தேவசாயில் கமலாமால் திருமணம் செஞ்சு ஒரு குமாரனை பெற்றாங்க. அவன் பேர் காட்சன். அவன் சிறு வயதில் கோலி ஆடி கொண்டிருக்கும் பொழுது யோசேப்பு என்ன பண்ணாரு? ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். இப்போ ஆண்டு நேர்த்தார். அவன் சிறு வயதில் கோலி ஆடி கொண்டிருக்கும் பொழுது. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? நல்ல கவனிங்க. 12 பேர். இதுல ஒரு குமாரத்தி வருகிறான். டயனால ஒரு குமாரத்தி. அது யாக்கோபு சந்ததி 12 ஆண் பிள்ளைங்க, ஒரு பெண் பிள்ளை. 12 பேரை தள்ளிட்டு ஒரே ஒரு ஆளை ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே பிக் பண்ணி வெளியே கொண்டு வந்து காரணம் இப்படி யோசிப்போம். அப்படியே 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம். பதினாறாம் அதிகாரம் 5 வாசிங்களா? 5 வாசி. அதற்கு அவன் சமாதானம் தான் கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னோட கூட பலியிருந்து பாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலியிலிருந்துக்கு அழைத்தான். நல்ல கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள்
தங்களுக்கு ராஜா வேணும் ஒரே அடம்பிடிக்கும் போது சவுலை ஆண்ட ராஜா உருவாக்கினார். நீங்க ஒன்னு சாமுவேல் 10 வாசிக்கலாம். இதே சாமுவேல் தான் போய் தைல குப்பி கொண்டு போய் அபிஷேகம் பண்ணி அவர் ராஜாவாக்கினார். ஆனால் இந்த 15 கடைசியில் வாசிக்கும் பொழுது என்ன சொல்றா, சவுலை எனக்கு ராஜாவாக மனசு கஷ்டமா இருக்கிறபடினாலே, எனக்கு மனசு கஷ்டமா இருந்தாலும் சொல்லிட்டார். இதனால அவங்க ராஜ்யத்தின புறம்ப தள்ளிடும் போது இந்த 15 கடைசி வருஷம் வாசிக்கும் போது வாசிங்க. சவுல் மரணமடைய நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டதினால் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தார், அழுது கொண்டிருந்தார். 16ஆம் அதிகாரத்தை ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடி நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? உன் கும்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லகேமியனாகிய ஈசாயின் இடத்தில் உன்னை அனுப்புவேன், அவன் குமாரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். ஹல்லேலூயா. இந்த இதுக்காக தான் அந்த சாமுவேல் பெத்லகேம் வந்தார். ஊர் ஜனம் கேட்கிறாங்க, அப்பா நீ வந்து சமாதானமா, நான் தீர்க்கதரிசினி, சமாதானமா இல்லை எதனா பிரச்சனையா? இல்லை சமாதானம் தான். ஒரு பரிவீரத்துக்காக வந்திருக்கிறேன். சாமுவேலும் ஈசாயும் அவன் ஃபேமிலியெல்லாம் பண்ணேன் அனுப்பி. இப்போ ஆண்டவர் ஈசாயிட்ட பேசுறார், உன் குமாரை நான் வந்து கர்த்தர் ராஜாவை தெரிந்து கொண்டார், உன் குமாரை எனக்கு வர சொல்லு அப்படி பாருங்க. அர்த்தவசம் வாசிப்பா. அவர்கள் வந்தபோது 16 அவர் வந்தபோது எலியாவை பார்த்த உடனே எலியா பார்த்தா சும்மா ஹைட்ட வைச்சும் பயங்கரமான மீசெல்லாம் பெருசா வச்சுக்கின்னு அப்படியே கம்பீரமா நிற்கிறான். ஹல்லேலூயா. உடனே நினைக்கிறான், இவன் தானோ வாசி, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படும் இவன் தானோ என்றார். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். அதாவது அந்த குடும்பத்துல 8 ஆண் பிள்ளைங்க முதல் ஒருத்தர் 8 ஆண் பிள்ளை 2 பெண் பிள்ளைங்க இருக்காங்க. அதாவது ஈசாய் 9 பேர். இங்க பாருங்க, முதல் மனிதன், அதாவது முதல் கனி வரும் அப்படியே, அவன் பேர் அது எலியா. பார்த்தோன்னே சாமுவேல் தீர்மானிச்சார், இவன் தான் அடுத்த ராஜா. ஏன்னா அவன் சரீர வளர்ச்சி, முகம் பார்த்தீங்கன்னா ராஜாக்கு முன்னால் எல்லாமே இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நீ அவன் சரீர வளர்ச்சியை பார்க்குறப்பா, நான் இவனை புறக்கணித்து ரிஜெக்ட். அடுத்தது ஈசாய் சம்மாவையும் கடந்து போகிறான். ஈசாய் சம்மாவை அடுத்த பையன் சம்மா வந்தா சும்மா போயிட்டான். ஹல்லேலூயா. 2வது காலி. 3வது இல்ல 3வது ஆண்டவர் சொல்ற, இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அடுத்தது பார்க்கும்போது, அப்போ ஈசா அபினதாவை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக நடந்து போக பண்ணினார். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ள என்றார். ஹல்லேலூயா. இப்படி 7 பேர் வந்துட்டாங்க, 7 பேர் தள்ளியாச்சு. கடைசியா சாமுவேல் கேட்கிறாரு, 11ஆம் வசனம். சாமுவேலுக்கு ஒரு குழப்பம் வந்துச்சு. என்னடா ஈசாயின் குடும்பத்துல தான் அடுத்த ராஜா ஆண்டவர் சொன்னாரு, 7 பேர் போயிட்டாங்க, 7 பேர் இல்லைன்ற வேற என்ன பிள்ளைங்க இருப்பாங்க, டவுட்டா கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு, உன் பிள்ளை இவ்வளவுதானா என்று ஈசாய் கேட்டான். அதற்கு அவன் சொல்றான், இன்னும் எல்லாருக்கும் ஒரு குட்டி பையன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைச்சு விடுவாயா, அவன் இங்க வர வரைக்கும் நான் சாப்பாடுல கை வைக்க மாட்டேன். அடுத்த வசனம். அப்பொழுது சாமுவேல் ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். இப்ப வந்துட்டான் தாவீது. அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாய் இருந்தான். சொல்ல போனா அமுல் பேபி, சின்ன பையன், சிவந்த மேனி, சௌந்தரிய முகம், அழகான கண்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இவன் தான் நான் தேர்ந்து அபிஷேகம் பண்ண. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
நீங்க கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சாமுவேல் சந்ததி அவளை வராது. 2 நாளாமா 1 நாளாமா 2 நாளாமா ஏதோ சிம்பிளா பேசியிருப்பாங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவன் எவனோ அவனை தான் வேதம் மிக பிரமாண்டமா தாக்கும். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவால் தேவனால் இயேசு கிறிஸ்துக்குள் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஹல்லேலூயா. 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 இவன் தான் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவை மாறினான். இது மாத்திரம் இல்ல, இவனுடைய சந்ததியில் தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே பிறந்தார். எவ்வளவு பேர் ஒரு ஆச்சரியம். அப்படின்னா மோசஸ் திருமணம் பண்ண உடனே முதலாவது மூத்த அக்கா பேரையும் சொல்லல, அடுத்த அண்ணன் பேரையும் சொல்லல, அடுத்த ஒரு நல்ல கவனிங்க, ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட பிறக்கிறான் இந்த உலகத்தில் சொன்னா நம்மள அறியாம உலகம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க? யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க? உங்க குடும்பம் தெரிந்து கொள்ள 6 பேர் யாரும் தெரிந்து கொள்றாங்க? ஹல்லேலூயா. அதனால செத்து போனான்னு ஒரு ஊத்தி குச்சி கூட ஆளுரு நான் தெரிஞ்சு ஏடா நீ வாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா 6 பேர் இருந்தாலும் நான் உன்னை கிறிஸ்துவுக்குள் உலகம் தோற்றத்துக்கு முன்பதாகவே நான் தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மீரியா உட்காந்துறான். என்னடா இது என் பேர் சொல்லாம ஆண்டவர் அவரு பேர் சொல்லிட்டாங்க. நல்ல கவனிங்க. நீ நம்ம சபையில உட்கார்ந்து இருக்குன்னு சொன்னா சாதாரணமா நம்ம உட்காரல. நம்ம ஆண்டவருக்குள்ள வந்திருக்கிறோம்னு சொன்னா சாதாரணமா வரலங்க. தேவனுடைய திட்டம், தேவனுடைய பிளான், அவருடைய அன்பு, ஹல்லேலூயா, எல்லாம் கலந்துதான் இங்க அவருடைய சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சில பேர் எப்படியாவது நம்ம குடும்பத்தில் இருக்கிற எப்படியாவது ஆட்களை ரட்சிக்க போன நாமளும் தலைகீழ நின்று ஜெபம் பண்ணியிருப்போம். ஆனா பிரயோஜனமே இருக்கா. அப்பொழுது தெரிஞ்சுக்கலாம் இந்த டிக்கெட்டு பரலோகத்துக்கு போற டிக்கெட் இல்லாது. ஹல்லேலூயா. அப்படியே நம்ம ரட்சித்து சபைகள் கர்த்தர் நடத்தினா கூட ஒழுங்காவே இருக்காது. வாழை காமிக்கும், தலையை காமிக்கும், வாழை காமிக்கும், தலையை காமிக்கும், வாழை காமிக்கும், தலையை காமிக்கும். ஹல்லேலூயா. ஆனா இந்த டிக்கெட் இது பத்தியா இது கொஞ்சம் சோர்ந்து போற ஆண்டு தட்டா சோறா எழுந்துரு ஓடு ஓடு ஓடு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனமாக மன்னாவை படி, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குடி, ஓடு. ஹல்லேலூயா. இந்த குழந்தை பிறக்கும் பொழுது பார்வோன் போட்ட ஒரு சட்டம், ஆண் பிள்ளைகளை தண்ணியில போட்டு எப்படி வாசிக்கிறேன். 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம், நல்ல கவனிங்க, பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகள் எல்லாம் உயிரோடு வைக்கவும் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். தான் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளை. அதான் அந்த கங்கை நதியில போனா ஆண் பிள்ளை தள்ளி தூக்கி போட்டு தெரியும். புரியல. ஏன் கேட்டீங்கன்னா இது 1ஆம் அதிகாரம் முழுசா படிச்சு பார்த்தீங்கன்னா எகிப்து போன ஜனங்கள் கொஞ்சம் ஜனங்கள் அடிமையா போனாங்க. ஆனா அவங்க பள்ளிக்கு பயங்கரமா பள்ளிக்கு பெருக ஆரம்பிச்சிட்டாங்க. பள்ளிக்கு பெருக ஆரம்பிச்சோடனே இந்த பார்வனுக்கு பெரிய சாப்டர் யாத்ரா 1ஆம் அதிகாரம் நீ வாசிக்கும் பொழுது 70 பேர் தான் போனாங்க. யோசேப்பு முன்னாடியே போயிட்டான். மொத்தம் எவ்வளவு பேர் போனாங்க? 70 பேர் போனாங்க. நல்லா ஞாபகம், 70 பேர் போனாங்க. பார்வோ யோசேப்பை அறியாத ஒரு ராஜா இப்ப வந்துட்டான். ஏன்னா ஏற்கனவே யோசேப்பு அங்க எப்படி இருந்தான்? பிரதம மந்திரி பிரைம் மினிஸ்டரா இருந்தான். அப்ப இருந்த பார்வனுக்கு தெரியும். அதுக்கு அடுத்த அந்த பார்வன் யோசேப்புன்னு ஒருத்தர் இருந்தாங்க தெரியும். 3வது பார்வன் வந்துருவார், அவருக்கு கொஞ்சம் தெரியும். 4வது அந்த பார்வனுக்கு யோசேப்பு அறியாது. புரியுதா? இப்ப அவனா பண்ணிட்டான். இது விட ஒரு 4 ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா ஜனங்கள் பள்ளிக்கு பெருகி அப்படியே பயங்கரமா ஆயிட்டாங்க. 70 பேர் வந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு
ஆண்கள் மட்டும் ஒரு 15 லட்சம் 20 லட்சம் ஆயிட்டான். இப்போ அவன் யோசிக்கிறான், ஏன்னா அது நம்ம ஜனத்தொழில் அதிகமாக இருக்காங்க, இன்னும் ஒரு யுத்தம் வந்தால் என்ன ஆகும், இவங்க நம்ம எல்லாரையும் போட்டு தட்டுவாங்க. அப்படி ஒரு பிளான் பண்ணி நீங்கள் அந்த 1ஆம் அதிகார வாசத்தை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எபிரேய மருத்துவச்சிகளை கூப்பிடுறான், சிப்பால் சிப்பிரா பூவால் 15ஆம் அதிகாரம் 1-15 அந்த மருத்துவச்சிகளை கூப்பிட்டு என்ன சொல்றான்னா, வா எபிரேய ஸ்திரீகள் பிள்ளை பிறக்கும்போது ஆண் பிள்ளையா இருந்தா என்ன பண்றேன், பெண் பிள்ளையை மட்டும், ஏன்னா பெண் பிள்ளைகள் அவங்களுக்கு தேவை, ரைட், அதுக்காக ஆண் பிள்ளை என்ன பண்ண. ஆனா அந்த எபிரேய அந்த மருத்துவச்சிங்க தேவனுக்கு பயந்து ஆண் பிள்ளையை தப்ப விடுறாங்க. இப்போ மறுபடியும் கூட்டு விசாரிக்கிறான், ஏன் ஆண் பிள்ளையை தப்ப விடுறாங்க. அவங்க சொல்றாங்க, இல்லைங்க நம்ம எகிப்திய பெண் மாதிரி அவங்களாம் பலசாலி. எப்படி பலசாலிங்க, நான் போறதுக்கு முன்னாடி குழந்தை தூக்கி ஓடி போடுறேன், நான் என்ன பண்றது, இப்படி தப்பிச்சு வச்சாங்க. வேதம் சொல்லுறது, கர்த்தர் அந்த மருத்துவச்சிகளை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஒண்ணு கடைசியா அவன் பார்த்தான், எப்படி ஆயிரும் ஆண் குழந்தை போது நதியில போடும், பெண் குழந்தை நமக்கு இருக்கும். இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் மோசஸ் பண்ணிருக்கான். பிறந்தவனே பார்த்தா அழகு. ஹல்லேலூயா. அழகா இருக்கான். உடனே 3 மாசம் அப்படியே குழந்தை வாங்கி முடியலாம், அப்படியே பால் பாட்டில் குத்து விட்டு அப்படியே 3 மாசம் அப்படியே அடக்கி வைக்கிறாங்க. அது பிறகு குழந்தை எல்லாத்தையும் வச்சு கத்துது, பயம் வந்துச்சு. இதே நிலை தான் இயேசு கிறிஸ்து. நீங்க மத்தேயு 1ஆம் அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஞானிகள் போய் ஏரோதை பார்க்கறாங்க, யூதருக்கு ராஜாவை பிறக்கிறவர் எங்க, அவன் ஆடி போயிட்டான். பிறக்கும் போதே ராஜாவா, என் புள்ள ராஜாவாகி என் புள்ளோட பிறக்கும் போது இளவரசன் தாங்க. எந்த குழந்தைய ராஜாவை பிறக்கணும் யோசித்து பாருங்க. இளவரசன், இளவரசி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா ஒரு வயது வந்த பிறகு, நல்ல ஒரு பொசிஷன் வந்த பிறகு அது என்ன பண்ணுவாங்க, ராஜாவாய் நியமிப்பாங்க. பிறக்கும் போது ராஜாவா. உடனே ஞானிகள் கூட்டி பேசுறான், வெரி குட் வெரி குட். நீங்க போய் பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுங்க, எனக்கு சொல்லுங்க, நானும் போய் என்ன பண்றேன், பணிந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போடுறோம். இங்க போனாங்க, பார்த்தாங்க, காணிக்கை செலுத்தினாங்க, தொழுது கொண்டாங்க. ராஜாவோட சொல்ல வரும்போது தேவதூதன் வழியில மாறி நீ சொல்லாத, திருப்பி வேற வழியா போன அனுப்பிச்சு விட்டான். தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை எண்ணி ஏறதோ பிளான் போட்டான். என்ன பண்ண அந்த கணக்கு போடுறான், சாஸ்திரிகள் எப்போ வந்தாங்க, எப்போ குழந்தை பிறகு, அப்ப 2 வருஷத்துக்கு தானே, அப்ப 2 வயசு ஆண் பிள்ளைகள் என்ன பண்ணு வாசிங்க. மத்தேயு 2:14. அப்பொழுது ஏரோது தன் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தன் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தார். எல்லா ஆண் பிள்ளையும் கொலை செய்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதே நிலைமை தான் மோசஸ் வந்து. உடனே அந்த அம்மா என்ன பண்றாங்க தெரியுமா, ஒரு பெட்டி ஒன்று செய்யறாங்க. ஒரு 4 பெட்டி செஞ்சு அந்த குழந்தைய உள்ள வச்சு அப்படியே அந்த நதியில விடுறாங்க. ஹல்லேலூயா. நதியில போடுன்னு சொன்னா இவங்க என்ன பண்றாங்க, அழகா நதியில போட்டு வச்சு அனுப்பி விடுறாங்க. அந்த சமயம் பார்த்து நீங்க 2ஆம் வீட்டுல போய் பார்த்தீங்கன்னா, 2ஆம் வீட்டுல போய் வடிச்சு பாருங்க, அந்த பார்வோனுடைய குமாரத்தி ஆத்துல குடிக்கிறதுக்காக வரான். அவருக்கு ஒரு ஸ்டேட்டஸ் அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இந்த பெட்டி வந்து 4 பெட்டி வந்து மாட்டி முடியும். ஆனா என்ன விஷயம்னா, இந்த மோசஸோட தமக்கை, அதாவது அக்கா நம்ம பெட்டியை விட்டு ஐயோ தம்பி போறான்னு சொல்லிட்டு ஆத்தோட ஓடி வரான், பெட்டி எங்கே போகுது. கடைசியா வந்து அந்த பார்வனுடைய குமாரத்தை குடிக்கிற அந்த இடத்துல வந்து பெட்டி 4 மாட்டி நிற்குது. உடனே அதெல்லாம் பெட்டி எடுத்துவாங்க அப்படின்றான். பெட்டியை திறந்த பொழுது அது வாசிங்க ரொம்ப அழகா இருக்கு. 7ஆம் வசனம் வாசிங்க. 6 வாசிங்க. 2:6. அதை திறந்தபோது பிள்ளையை கண்டால் பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றார். அப்போது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தை நோக்கி உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய
ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் ம். உம்மிடத்தில் அழைத்துக் கொண்டு வரட்டுமா என்றால், ம். அதற்கு பார்வோனுடைய குமாரத்தி ம். அழைத்துக் கொண்டு வா என்றால், ம். இந்த பெண் போய் ம். பிள்ளையின் தாயை அழைத்துக் கொண்டு வந்தாள். ம். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, ம். நீ இந்த பிள்ளையை எடுத்துக் கொண்டு போய் ம். அதை எனக்கு ம். வளர்த்திடு, ம். நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றால், ம். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக் கொண்டு போய் அதை வளர்த்தாள். ஹல்லேலூயா. அல்லேலூயா. இது பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு இல்ல? பெட்டி வச்சிருந்தது குழந்தை அழுதுச்சு, உடனே அவன் இறக்கம் போடுறான். இறக்கம் போட்டு டக்குனு அந்த அக்கா போய் கேட்கிறா, இந்த பிள்ளையை வளர்க்கறதுக்கு ஒரு எபிரேய ஸ்திரீ கொண்டு வரட்டுமா, பால் கொடுக்குற எபிரேய கொண்டு வரட்டுமா? கொண்டு வானா தாயே கொண்டு வர. இப்போ தாய்க்கு சம்பளம் கொடுக்குறான். ஒரு 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 தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய அழகு எப்படி இருக்கு பாத்தீங்களா? தேவன் எப்படி பாதுகாக்கிறாங்க. உண்மையாக நமக்கு எவ்வளோ மரணங்கள் வந்துருச்சு நம்ம வாழ்க்கை. ஹல்லேலூயா. அது நமக்கு தான் தெரியும். எத்தனை பேர் செத்து போறான்னு இருந்திருப்போம், எத்தனை பேர் அழிஞ்சு போறான், விசுவாசத்தையும் நாசமோசத்தையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஆனாலும் தேவன் நம்மளை எந்த அளவுக்கு பாதுகாக்கிறார். யாரு கொல்ல சொன்னாங்களோ அவங்களே இந்த குழந்தைய மட்டும் அவங்களுக்கு சம்பளம் வேற கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ இந்த அம்மா என்ன பண்ண, நல்லா அந்த சம்பளத்தை நல்லா சாப்பிட்டு குழந்தைக்கு நல்லா பால் விடுறாங்க. முட்டை சத்தமான பால் ஆட்டுக்காய் சூப்பு அது இது கொடுத்து நல்லா என்ன பண்றாங்க, குழந்தை இப்போ புதுசு வருது. யார் வெட்ட சொன்னாங்களோ அவங்களே அந்த குடும்பத்தை கட்ட சொன்னாங்க. ஹல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ கொஞ்சம் கண்ணை மூடுங்க, இன்னும் கொஞ்சம் கண்ணை மூடுங்க. உங்க வாழ்க்கை கொஞ்சம் பின்னாடி திரும்பிப்பா, கண்ணை மூடுங்க. வாழ்க்கை கொஞ்சம் பின்னாடி திரும்பிப்பா. எத்தனை போராட்டத்தை நீங்க சந்திச்சிருக்கீங்க, ஆண்டவர் ஞாபகம். எத்தனை பிரச்சனை நீங்க சந்திச்சிருக்கீங்க. ஆண்டோட செத்து போறதே மேல், ஏண்டா அந்த வாழ்க்கை அப்படின்னு எத்தனை பேர் நம்ம நினைச்சிருப்போம். ஹல்லேலூயா. ஆனா அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு வந்து நம்மளை காப்பாத்துச்சு. அது ஏதோ ஒண்ணு இல்ல, தேவன் நம்மளை வச்சு ஆகிட்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப என்ன ஆச்சு, குழந்தை கொஞ்சம் பெருசாச்சு. அடுத்த வசனம் வாசிங்க, 10ஆம் வசனம். பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரன் ஆனான். இப்ப பாத்தீங்களா யாருக்கு யார் தூரம்னா இப்படி. அதுதான் நான் சொன்னேன், இந்த முதல் அதிகாரம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட். ஹல்லேலூயா. இப்ப பார்வோன் குமாரத்தை பார்த்தா அவளுக்கு அவன் குமாரன் ஆனான். குமாரன் இப்ப எங்க வளர்றாரு? அரண்மனையில வளர்றாரு. அவருடைய அண்ணன் அக்கா எங்க வளர்றாங்க? குடிசையில வளர்றாங்க. ஹல்லேலூயா. நினைக்கும் போது என் உள்ளம் அதே மகிழ்ச்சியில பொங்குது. ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை நமக்கு இங்க அரண்மனையில ஆண்டவர் சொன்னார், என் பிதாவிடத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஹல்லேலூயா. நமக்கு எல்லாம் ஒரு பேலஸ் காத்துல இருக்கு. ஆமென். இப்படி நடந்து போவோம், வீட்டை பார்த்து இவங்க வீடு ஒன்று இருக்காதா, இங்க பார்த்து இவங்க வீடு ஒன்று இருக்காதா அப்படின்னு நம்ம கற்பனைகளும் நினைக்காத அளவுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய பேலஸ் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த குழந்தை 40 ஆண்டுகள் வளருது. எப்படி வளருது? 40 ஆண்டுகள். இதை குறித்து ஸ்தேவான் சொல்றாரு, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 15 22ஆம் வசனம். 22 வாசிங்களா, ரொம்ப அழகா சொல்றாரு. அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாயிருந்து 3 மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். தன் தகப்பன் வீட்டில் வளர்க்கப்பட்டான். அவன் வெளியே போட்டு விடப்பட்ட போது பார்வோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தான். மோசே சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு, நல்ல கவனிங்க, மோசே சகல எகிப்தியருடைய சகல சாஸ்திரம் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். எப்படியானா? வாக்கிலும் செய்கையிலும். இல்ல அவன் பேச்சை கண்டா அப்படியே மெய் மருந்து கேட்க, எல்லா சாஸ்திரமும் தெரியும். எப்படி எல்லா சாஸ்திரமும் கண்டறிச்சு. அவன் செய்கை பார்த்தீங்கன்னா அவன மாதிரி ஒரு வல்லவன், 2த்துலயும் வல்லவன் ஆயிட்டான். மாஸ்டர் கிரேட். ஹல்லேலூயா. PhD. மத்திய யாத்திரா என்ன மாதிரி தெரியும். இந்த வசனத்தை அப்படியே ஞாபகம் வச்சுங்க.
இப்பொழுது அண்ணன் என்ன பண்றாரு, 40 வயசு ஆயிட்டு அப்படி உலாவாரு. இப்ப என்ன நடந்து பார்ப்போம், வாசிப்போம். மோசே பெரியவனான காலத்தில் 11ஆம் வசனம். மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரெயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு, நல்ல கவனிங்க, தன் சகோதரனாகிய எபிரெயரில் ஒருவன் எகிப்தியன் போட்டு அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து நம்ம பண்ண தெரியுங்களா, தப்புலாம். சில வாரி பசங்க சிகரெட் பிடிக்க போவாங்க, அங்கும் இங்கும் பார்த்து. ஹல்லேலூயா. அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். ஆனா என்ன பண்றாரு பத்தியா, இவர் அழைச்சது எதுக்கு, இவரை தெரிந்து கொண்டது எதுக்கு? நம்மள கொஞ்சம் யோசிச்சு பாரு, நம்மள ஆண்டவரை தெரிந்து கொண்டது எதுக்கு? நம்ம என்ன பண்ணிருந்தோம்? நம்ம எவ்வளவு பேரை வார்த்தையில வெட்டியிருக்கோம், எவ்வளவு பேரை வார்த்தையில வெட்டி புதைச்சிருக்கும். அந்த வெட்டி புதைச்சிட்டாங்க. மறுநாள் மறுநாளிலும் வெளியே போன இப்ப அண்ணன் மறுபடியும் வாக்கிங் போற, வெளியில போகும்போது எபிரெய மனுஷர் இருவர் சண்டை பண்ணி இப்ப பாத்தீங்கன்னா எபிரெய மனுஷர் 2 பேர் சண்டை போடுறாங்க. அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன? அதற்கு அவன் எங்கள் மேல் உனக்கு அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். ஹல்லேலூயா. இப்ப எபிரெய 2 பேர் சண்டை போடும்போது இப்ப தடுக்கிறாங்க. ஏன் சண்டை போட்டு உடனே அவன் கேட்கிறான், எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதி ஒரு வச்சவன் யார்? நேற்று அவனை போட்டு தண்ணி அது மாதிரி போட்டு பாக்குறியான்னு கேட்டோம். உடனே ஐயோ நம்ம யாரும் இல்லைன்னு தானே பார்த்தோம், ஆனா எவனும் நல்ல கவனிக்கிற சரி தப்பெல்லாம் நம்ம செய்வோம், அது இருட்டாவும் இருக்கும், யாருக்கும் தெரியாது. ஆனா 2 பேரும் பார்த்து அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஹல்லேலூயா. 110 மாடி அது உள்ள போயிட்டு ஃபுல்லா ஏசி ஃபுல்லா லாக் பண்ணி ஒரு தப்பு பண்ணாங்களோ இந்த கண்ணு இதை பார்த்து நான் கத்தர் ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா இந்த பயம் எனக்கு சின்ன வயசுல வந்துச்சு, கத்தர் பார்க்குறாரு எப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க வீட்டுல ஹல்லேலூயா. இப்பதான் ஆண்டவர் இந்த பிளான சொல்றாரு. நான் எகிப்தினுடைய உபத்திரத்தை நான் பார்த்து ஆலோட்டின் மீது அவன் எழுதின கூக்குரலை கேட்டு அவன் படுகிற வேதனையை அறிந்திருக்கிறேன். அவர் எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கவும் அவளை அந்த தேசத்தில் நீக்கி கானான் எகிப்தை போது இடமாகிய பாலத்தினுடைய நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கும் இறங்கினேன் என்று சொல்லி தன்னுடைய அழைப்பா அவன்கிட்ட சொல்றான். ஹல்லேலூயா. எந்த வயசுல? 80 வயசு. அப்ப மோசேயுடைய வயசை 3ஆ பிரிக்கலாம். மோசே மரிக்கும் போது 120 வயசு. ஃபர்ஸ்ட் 40 எங்க? அரண்மனை. அடுத்த 40 மாமனாதி.
அதுதானா தப்பு செஞ்சா மாமியார் வீட்டுக்கு போகிற சொல்கிறேன் இல்லையா, இது மாமனார் வீட்டுக்கு போயிடுற அவ்வளோ வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் மாற்றிப்போம். ஹல்லேலூயா. சிறைச்சாலை வாழ்க்கை இல்லை, பிஹெச்டி படிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, ஆடு வச்சுன்னு ஆட்டோட ஆட்டம் மாட்டோட மாட்டம் அப்படியே வாழ்க்கை போயிடுச்சு. இப்போ அடுத்து ஃபைனல் ஸ்டெப் விடுதலை. எகிப்திலிருந்து ஜனலை விடுதலை ஆக்க தேவன் தெரிந்து கொள்கிற பாத்திரமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஒரு நிமிஷம். Hallelujah. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. வாசிங்க. யாத்திரா 4:10 வாசிங்க. யாத்திரா 4:10. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது உமது அடியானோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் சிட்டுவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். அப்போஸ்தலர் 7 என்ன சொல்லுச்சு? வாக்கிலும் செய்கிலும் வல்லவனான. இப்ப அண்ணன் என்ன சொல்றாரு? திக்குவாய் மந்தனாவை. நல்லா கவனிக்க, தேவனுடைய ஊழியத்தை செய்யறதுக்கு பிஹெச்டி தேவையில்லை. ஹல்லேலூயா. அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான் 12 சீஷர்கள் எல்லாம் படிச்சோம்னா எடுத்திருப்பார். எல்லாம் யாரு? மீன்பிடி ஸ்பெஷலிஸ்ட். ஹல்லேலூயா. வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாதவங்க. ஆமென். கடைசியில் இயேசு கிறிஸ்து உயிரோட வந்தார். பேதுரு என்ன பண்ணா தெரியுமா? துணியெல்லாம் கட்டி போட்டு கடலில் குதிச்சிட்டாங்க. நிர்வாணியா கடலில் குதிச்சாங்க சொல்லி. அப்ப அந்த 12 பேர் வச்சுதான் ஆண்டவர் உலகத்தை ஆசைப்பட்டார். ஹல்லேலூயா. ஏன் 40 ஆண்டுகள் இவருக்கு ட்ரைனிங் கொடுத்தார்? பேதுரு பார்த்து கேட்டார், என்ன கேட்டாரு? இல்ல அவங்க அப்பா பேரு சீமோன். யோவான் சுவிசேஷம். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் எனக்கு அன்பாயிருக்கிறாயா? என் ஆடுகளை மேய்ப்பாயா? 3 முறை கேட்கிறார். ஹல்லேலூயா. 3 முறை சொல்றாரு, ஆண்டவரே என்ன பண்ணுவார்? மேய்ப்பார். வாசிங்க, கரெக்டா வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். வசனம் சொல்லி 21 யோவான் 21:15 வாசிப்போம். இவர்களே மேல் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அதற்கு அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3
3 முறை அவன் கேட்கிறான், நேசிக்கிறாயா? முதல்ல என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா? நேசிக்கிறாயா? ஆடுகளை மேய்ப்பாயா? நேசிக்கிறாயா? ஆடுகளை மேய்ப்பாயா? ஹல்லேலூயா. யார்கிட்ட கேட்கிறாரு? மறுதலிச்சவங்க பாதி. இங்க மோசஸ் ஆண்டவர் ஊழியத்துக்கு விட்டு சொல்றாரு, நீ போய் என்ன பண்ண, பார்வனுக்கு முன்னாடி காமி மூலியமா நான் என்ன பண்றேன், ஜனங்களை அழைத்து கொண்டு வர சொல்லும்போது தான் அந்த 4ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, இவர் முடியாது சொல்ல வருவார். புரியுதுங்களா? இது சொல்றது நேரம் டைம் ஆச்சு. நீங்க 4ஆம் அதிகாரம் வீட்டில் படிங்க. 1, 2, 3, 4 அதிகாரத்துக்கு வியாபாரம் படிச்சு பார்த்தீங்கன்னா வேற டவுட் தான் நினைக்கிறீங்க. இதுல 10ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது, நல்லா கவனிங்க, இதற்கு முன்னாவது தேவரின் உமது அடியனோடு பேசுறதுக்கு பின்னாவது நான் வாக்குக்கு வல்லவன் அல்ல, நான் திக்கு வாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மீண்டும் சொல்கிறேன், தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு ஒரு பெரிய PhD ஆளுநர் தேவை கிடையாது. திக்குவாய் மந்த புத்தி தரப்பு. ஹல்லேலூயா. திக்குவாய் மந்த புத்தி தர போதும். ஆண்டவர் அந்த மந்த புத்தியை வச்சு மகிமையான புத்தியா மாற்றிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஏன் 40 வருஷம் ட்ரைனிங் அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். ஆண்டவர் சொன்னார், இப்போ இவர் PhD டாக்டர் மோசஸ். இந்த நேரத்தில் இவர் கூட்டு போனா இவர் முழுசும் தன் அறிவை என்ன பண்ணுவார், டாக்டர் புத்தியே செயல்படுத்துவார். என்ன என்னுடைய திட்டத்தையோ இல்லை ஆண்டவர் இப்படி செய்தார், என்ன ஆண்டவர் இல்லை ஆண்டவர் இப்படி எனக்கு என்ன பண்ணுவார், அறிவியா கொடுத்துருப்பார். 40 வருஷம் போட்டு மேய்ச்சி பேர் என்ன ஆச்சுன்னா, இது ஆடோட ஆடா போய் கட்சி ஆட்டு பாஷை வந்துச்சு. உன் பேர் என்னப்பா? நான் யோசித்து பார்த்து, உன் பேர் என்னப்பா? ஆடு மேலே கத்துறான். டாக்டர் பத்தி தான் ஆயிடுச்சு. போச்சு. ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலைக்கு வர வரைக்கும் அவர் 40 ஆண்டுகள். ஆமென், ஆமென். அவன் வாயில சொல்ல வச்சான், அப்பா நான் வாக்கில் வல்லவன் அல்ல, நாக்கில் வல்லவன் அல்ல, என் புத்தி மந்த புத்தி, தெக்குவாய். உன் பேரடா சொல்ல வாய் மோசஸ். ஹல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு சாட்சி சொல்லி அவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க சர்ச்சில் வந்து எல்லாம் சாட்சி சொல்லுவாங்க. புதுசுல சாட்சி சொல்ற தலைப்படி ஒரு நாள் எங்க பாஸ்டர் சொன்னார், நீங்க சாட்சி சொல்லணும்னு பரவாயில்லைங்க, ஏங்க தலையை கொஞ்சம் அவ்வளோ வைக்கமா என்னோட ஞாபகம். ஹல்லேலூயா. அப்படின்னா தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் ஆண்டவர் எப்படி மாதிரி சொன்னாரு, நான் ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. எப்படி இருக்கணுமா? நான் வெறுமையா நான் ஒன்றுமே இல்லை. அப்போஸ்தலன் பவுல் ரொம்ப புரியும். வாசிங்க 2 கொரிந்தியர் 12:9 11. ரெண்டு கொஞ்சம் 9ஆம் அதிகாரம். 11 வாசிங்க. தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாய் இருக்கும் மிகுந்த உதாரணத்தினாலே. இல்ல 12 வாசிங்க. மேன்மை பாராட்டி 12 11 மேன்மை பாராட்டி புத்தியனாயினே நீங்களே இதற்கு என்னை பலவந்தப்படுத்தினீர்கள். நான் ஒன்றுமில்லை என்றாலும் நான் சொல்லுங்க பாலாம். ஒன்றுமில்லை என்றாலும் இன்னொரு முறை ஒன்றுமில்லை என்றாலும் மகா பிரதான அப்போஸ்தலருக்கு நான் எவ்வளவு குறைந்தவனாய் இராதபடியால் உங்களாலே மெச்சிக் கொள்ளப்பட வேண்டியதா இருக்கிறது. அத்தாசி சொல்ற அப்போஸ்தலரால் அழைக்கப்பட்ட அடையாளங்கள் அற்புதங்கள்
என் மூலமா நடந்ததுன்னு சொல்றாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு பிரதான ஒரு ஊழியர் அதை சொல்றாரு, அவன் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. மோசே மீதியான் தேசம் தப்பிச்சு போன போது கூட்டம் இருக்கலாம் ஆண்டவர். கூட்டம் வந்ததுன்னா அந்த அந்த இந்த திமிரு இல்லையா, இந்த வெட்ட திமிரு, அடிக்கிற திமிரு, முழுக்கிற திமிரு, நல்லா அரண்மனை சாப்பிட்டு தீனி அப்படியே உடம்பு மதப்பாயி அப்படியே அடி கடி கலட்டா இதெல்லாம் பண்ணிருக்கு. ஹல்லேலூயா. இப்போ யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் வர பிரச்சனைகள், போராட்டங்கள் எதனால வரும்? இல்லை, ஒவ்வொரு போராட்டமும் ஒவ்வொரு பிரச்சனையும் நம்மளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தேவனுடைய திட்டத்துக்கு அழகா நம்ம செதுக்குதுன்னு தான். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. முதல் 40 அரண்மனை வீடு, அடுத்த 40 மாமனார் மாமியார் வீடு, அடுத்த 40 பணாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1 லட்சம் 2 லட்சம் இல்லை, 30 லட்சம் ஜனங்களை நடத்தின தேவனுடைய மனுஷன். ஹல்லேலூயா. அவன் வாழ்க்கை முடிவது பார்க்கும்போது வாசிக்கும் விவாகம் கடைசி அதிகாரம் 8 வாசனை. கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயைப் போல, கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயைப் போல. ஒரு 34 அதிகாரம் 12. ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை. பாத்தீங்களா? கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயைப் போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை. அடுத்து இது 5வது வாசிப்போம். 5ஆம் வசனம். அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே தேசமானவரிடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே, அதாவது கர்த்தருடைய வார்த்தையின்படியே பிறந்தான், கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். ஹல்லேலூயா. நம்ம தேவனுடைய பிள்ளைகள் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஆசீர்வாதம். அடுத்த வசனம். அவர் அன்னை மோவாப் தேசத்தில் உள்ள பெத் பெயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கில் அடக்கம் பண்ணினார். யார் அடக்கம் பண்ணது? சிமியோன். யார் அடக்கம் பண்ணது? கர்த்தரே அடக்கம் பண்ணினார். ஹல்லேலூயா. பைபிள்ல ஒரு மனுஷனை நிறைய தமா சொல்லுவார். ஒரு மனுஷனுக்கு வெட்டியா வேலை பார்த்து தேவரே இந்த வெட்டியா வேலை பார்த்தார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய அன்பு இருக்குல்ல. ஆனா ஒரு வசனம் இருக்குல்லையா, மரித்தோருக்கு அடக்கம் செய்யட்டும். புரியல. மரித்தோருக்கு அடக்கம் செய்யட்டும் வசனம் இருக்குல்லையா. அது இயேசு சொல்றாரு. அதாவது நான் போயிட்டு என் தகப்பனை அடக்கம் பண்ணிட்டு வரேன்னு சொல்றது, மரித்தோர் தாங்கள் மரித்தோர் அடக்கம் பண்ணிட்டா நீங்க என் பின்னாடி வான்னு சொல்றாரு. அப்படின்னு என்னன்னா, மரித்தோர் எப்படி மரித்தோர் அடக்கம் பண்ண முடியும் அப்படின்னா, ஆவிக்குரிய ஜீவிதத்தை இவங்க செத்து போகணும். ஸ்பிரிச்சுவலாக செத்து போனுங்க. இப்போ மாம்சமா செத்துக்கிறாங்க. இந்த மாம்சமா செத்தவங்க ஏறுனா ஆவியை செத்து போகணும், அடக்கம் மட்டும் நீங்க வேலை அப்படின்னா ரைட். ஓகே. தேவனே என்ன பண்றாரு? அடக்கம் பண்ணிடலாம். அடுத்த வசனம். மோசே மரிக்கிற போது 120 வயசா இருந்தான். அதாவது ஆதியாகமத்தை கர்த்தர் சொன்னது, இவன் இருக்க போற நாட்கள் 120ன்னு சொன்னார் இல்லையா, அதை இங்க ஃபுல்ஃபில் பண்றாரு. அப்புறம் அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் கண் இருள் அடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் சமான வெளிகளில் மோசேக்காக 30 நாள் அழுது கொண்டிருந்தார்கள். மோசேக்காக அழுது துக்கம் கொண்டாடின் நாட்கள் முடிந்தது. போதும். அவன் கண்கள் இருள் அடையவும் இல்லை, அவனுடைய பலன் குறையவும் இல்லை. ஹல்லேலூயா. யார் அழைக்கப்பட்டார்களோ அவருடைய சுதந்திரம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவர் அநேகர். ஹல்லேலூயா. எல்லாரும் அழைக்கிறார். எல்லாம் வராங்க. ஹல்லேலூயா. இப்போ எலெக்ஷன் நடக்குது, எவ்வளோ பேர் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் யார் ஜெயிக்க போறாங்க? அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட. எந்த ஒரு பாத்திரத்துக்கு அடி ஓத விழுதோ அதுதான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். சில வீட்டுலாம் பார்த்தீங்கன்னா தாய்மார்கள் ஒரு சின்ன அடிக்கி சட்டி குடுக்கி சட்டி இதெல்லாம் வச்சுருப்பாங்க. பித்தளை பாத்திரம் அலுமினியம் பாத்திரம் பார்த்தா பயங்கர அடி வாங்கிடுவாங்க. அப்படியே சொட்டியாக இருக்கும்.
இது என்னன்னா, எங்க ஆயா வந்து எங்க அம்மா கொடுத்துட்டு போனாங்க, எங்க அம்மா வந்து எனக்கு கொடுத்துட்டு போயிடறாங்க, அதனால பண்றேன் வச்சு யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் நல்லா தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், தலைமுறையா வந்து இருக்கு. அல்லேலூயா. நம்ம அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி கர்த்தர் நம்மள ஒரு அழகா பாத்திரமா செஞ்சு பேசிட்டாங்க. ஆமென். இன்னும் விழும் அடி, எப்படி அடி விழும்போது தெரிஞ்சுக்கணும். அடி விழும்போது நம்மள எப்படி கத்துவாங்க பசங்களாம்? ஐயோ அப்பா. எனக்கு சின்ன வயசுல ஞாபகம் இருக்குது. நான் 5 வயசு 6 வயசு இருக்கும்போது ஐயப்பன் கோயிலில் போட்டு நல்லா விபதி எடுத்து நல்லா கவனிச்சுங்க, நல்லா பட்டாச்சு இன்னும் கல் வச்சுட்டு அது விபதி சாப்பிட்டு கடவுள் ரொம்ப ஆயில போட்டு ஐயப்போ நான் வந்து ஐயப்போ பயங்கரமாக கட்டிங்கிறேன். அப்படியே நான் ஐயப்பன் கோயில் பயங்கரமாக கட்டிங்கிறேன். இது எங்கள் அப்பா மிஸ் போயிடுச்சு. என் பையன் நான் ஐயப்பன் கோயிலில் வந்து ஐயப்போ தானே கட்டிங்கிறான் வந்து பார்த்து தரத்தில் வச்சு புண்ணிய வச்சு முதிரை 14 நாள் பாரு, ஐயோ அப்பா ஐயோ அப்பா ஐயோ அப்பான்னு அடிவானி வச்சுக்கிறேன். அங்கேயும் ஐயோ அப்பா இங்கேயும் ஐயோ அப்பா. அங்கெல்லாம் கத்துன ஐயோ அப்பா, இங்க அடிக்கும் போதே கத்துன ஐயோ அப்பா. உலகத்தில் வாழும்போதே நரகத்தை நோக்கி கூப்பிடுறாங்க ஐயோ அப்பா ஐயோ அப்பா ஐயோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளப்பட்ட ஆமென். அப்ப இனிமேல் நம்ம அடிவாம என்ன நினைக்கணும்? நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ஏதோ ஒன்று தேவையில்லாத எனக்கு வெளியே போகுது இல்லையா? நல்லா கவனிங்க. சட்டையில் அழிக்கப்பட்டுச்சு, அடி பண்ண போயிட்டோம். அது சரி லைட்டாக ஆச்சு. சில போகும். அப்புறம் வாஷிங் மிஷினில் போட்டு ப்ரஷ் எடுத்து போட்டு தேய்ச்சி நடந்து போட்டு தேய்ச்சா தான் போகும். லேசான அடியும் இருக்குது, ஸ்ட்ராங் டீ கோடுன்றது ஸ்ட்ராங்கான அடியும் இருக்குது. ஆனால் எந்த அடி விழுந்தாலும் அது என் ஒரு அடி நான் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு அனுபவிக்கிறேன், முன்னேறதுக்கு கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. ஏன்னா தம்முடைய ஊழியக்காரை அவர் சிற்றித்து என்ன பண்றாரு? ஏற்றுக்கொள்கிறார். ஹல்லேலூயா. நம்மை சிற்றித்து 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 ஒரு அழகான ஓவியமாய் அல்லது அழகான ஒரு காவியமாய் ஒரு அழகான உருவமாய் அழகான பிள்ளையாய் அவரை மாற்றிக்கொள்கிறார். ஹல்லேலூயா. வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவர், அரண்மனையில் வாழ்ந்தவன், மாமனார் வீட்டில் வாழ்ந்தவன் எங்க இருக்கிறார்? வனாந்தரத்தில் இருக்கிறார். இங்க மாமனார் இல்லை, அரண்மனை இல்லை, சொகுசு இல்லை. ஆனா தேவன் பகலிலே மேக ஸ்தம்பமாய் இரவிலே அக்னி ஸ்தம்பமாய் கண் மலையிலிருந்து தண்ணீரை வர வைக்கிறார், வானத்திலிருந்து மன்னாவை பொழிகிறார். அவருடைய அற்புதத்துக்குள்ள நான் வந்துட்டேன், அவரை அரவணைக்கிறார். அது வனாந்தரமாக இருந்தாலும் தேவன் இருக்கிற இடம் அது சொர்க்கம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த உலகம் ஒரு வனாந்தரமா இருக்கலாம், ஆனா இயேசு என்னோடு கூட இருக்கிறார். நான் வந்த ஆனந்தத்தில் இருக்கிறேன், இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அவர் கண்மாலையில் தண்ணீர் வர வைக்க முடியும், வானத்திலிருந்து மன்னாவை பொழிய முடியும். எனக்கு எந்த விதத்திலாவது அற்புதம் செஞ்சு என்னை பரமத்தானுக்கு அழைத்து கொண்டு செல்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Oh, thank you, Holy Spirit. மோசே தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், அவரை போல தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களிலே தோன்றவே இல்லை. நீங்க வனாந்திரத்தில் சபைக்குள்ள இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. Oh, thank you Jesus. ஏசாயா 35 அதிகாரம் 1 வாசிக்கிறோம். வனாந்திரம் கடுகளை கழித்து புஷ்பத்தை போல பூக்கும். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. Oh, கர்த்தர் சுற்றிக்கிறார். நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரத்தை கர்த்தர் சுற்றிக்கிறார். முடிவில் சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா.
ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் பாருங்க. அவர் தமக்கு முன்பாக வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவை சுமக்கும் போது தான் சிருஷ்டித்த ஒரு சிருஷ்டி பலார் ஓங்கி அறையும் போது, காரி துப்பும் போது, தலைமயிரை பிடிச்சு இழுக்கும் போது, அவர் வஸ்திரத்தை உருவும் போது, 8 ஓச்சு கீழே தள்ளும் போது, எல்லாமே எதுக்கு பார்க்காது, தமக்கு முன்பாக வைத்திருக்கிற சந்தோஷத்தை. ஏன்னா இதன் பிறகுக்கு எனக்கு சிங்காசனத்தில் இடம் உண்டு. ஹல்லேலூயா. தேவனுடைய வலது பார்சத்தில் எனக்கு இடம் உண்டு. அதனால ஒவ்வொரு அடிப்படும் பொழுதும் தனக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த சந்தோஷத்தை பார்த்தார். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? புரியுதா இல்லையா? யாருன்னா புரிஞ்சுது? புரிஞ்சுதா? புரியுது. இயேசு கிறிஸ்து பாடுபடும் பொழுது, அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டு சகிக்கும் பொழுது அந்த வேதனையை பார்க்காம நான் இனிமேல் எப்படி இருக்க போறேன், அதாவது நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த பிறகு எனக்கு என்ன ஒரு பொசிஷன் வைக்கப்பட்டிருக்கு, தேவனுடைய வலது பார்சத்துக்கு போய் வீட்டிருக்காங்க, எனக்கு தேவனுடைய வலது பார்சத்தில் ஒரு இடம் இருக்குது. அதையே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. விளங்குச்சா உங்களுக்கு? விளங்குச்சா? இயேசு அதை செஞ்சு காமிச்சார். ஒவ்வொரு அடி தலையை பிடிச்சி இழுக்கிறான், காலி துப்புறான், போட்டு பலான்னு கடத்துல அடிக்கிறான், சாட்டை எடுத்து போட்டு இழுக்கிறான், உடம்பெல்லாம் சளி சளியா போகுது, ரத்தம் போட்டுது. அப்போட பார்க்கிறாரு, எனக்கு முன்பாக ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. கண்ணில் போடுங்க. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஓ ஹோலி தேவனே என் தேவா,
எவ்வளவு கிழிக்கப்படுகிறோமோ அவ்வளவாய் திருப்பணும். எவ்வளவு புறமை மக்களால் புறமை தள்ளப்படுகிறோமோ அவ்வளவாய் தேவனுக்கு சேருகிறோம். Thank you, Holy Spirit. நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், தேவனுடைய ஊழியத்தை செய்ய தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ஆண்டவர் தெரிந்து கொள்ள பாத்திரத்தில் ஒன்றே ஒன்று கேட்கிறார். எவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுவான். மோசே சொன்னான், தேவரீர் உமக்கு முன்பாக பேசினதுக்கு முன்பதாகவும் அதுக்கு பின்பதாகவும் நான் வாக்கில் வல்லவன் அல்ல, நான் மந்த புத்தியும் திக்குவாயுமாக இருக்கிறது. பவுல் சொல்றாரு, நான் ஒன்றும் இல்லை என்றார், நான் ஒன்றும் இல்லை என்றார். எல்லாம் சொல்லுங்க, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லப்பா, ஒன்றுமே இல்லாதவன் எனக்கு தெரிந்து கொண்டிருந்தப்பா. ஸ்தோத்திரம் சொன்னதை தாழ்த்துகிறேன் டாடி, தாழ்த்துகிறேன் டாடி. ஐ எம் நத்திங் டாடி. ஓ ஷபல பலி பல பல ஓ ரிபல பதன பாபா, நீங்க செயல்படுங்கப்பா, எனக்குள்ள இருந்தா நீங்க செயல்படுங்கப்பா, நீங்க பாடுங்கப்பா, நீங்க துதிங்கப்பா, நீங்க பேசுங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா. Thank you, Holy Spirit. அப்பா வசந்தகத்தை யாவர் மேலும் அபிஷேகம் விலகட்டப்பா. தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரத்தை கர்த்தர் எப்படி நடத்துகிறார். அவன் பிறக்கும்பொழுது எவ்வளவு பிரச்சனைகள், வளரும்பொழுது எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள், ஊழியத்தில் எவ்வளவு போராட்டங்கள். கடைசி அவன் ஜீவன் முடியும் போது மோசையை போல ஒரு ஆள் இல்லை. இது பரலோகம் சாட்சி கொடுக்கும். ஹல்லேலூயா. எல்லாம் கண்ணில் முடிக்கும் போது உண்மையாவே ஒப்பு கொடுக்கிறேன். பிரச்சனைகள் போராட்டத்தின் மத்தியில் என் தேவனை நடத்துவார் என்ற விசுவாசம் எனக்குள்ள இருக்கிறது. என் ஒப்பு கொடுக்கிறேன். பிரச்சனையை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. காரணம் என் தேவன் என்னோட போயிருக்கிறார், அந்த பாதையில் நடத்தி செல்கிறார். நான் தெரிந்து கொள்ள மாட்டேன் பாத்திரமா எங்க போனாலும் என்ன விட மாட்டார். ஹல்லேலூயா. எங்க போனாலும் விட மாட்டார். ஹல்லேலூயா. ஓ இவரை தூக்கி உயர்த்துவாங்க. ஹல்லேலூயா. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்று, என் முழுதுமாய் தேவனுக்கு அர்ப்பணிக்கிறேன். என் ஆவி ஆத்மா சரீரம் முழுதுமாய் தேவனுக்கு அர்ப்பணிக்கிறேன். அவர் என்னை நடத்தட்டும், அவர் என்னை நடத்தட்டும். என் அறிவு, என் புத்தி, என் ஞானம் அல்ல, என் தேவனே நடத்தட்டும். ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. Thank you, Holy Spirit. பெரிய காரியம் செய்வீர்கள். எங்களோடு பேசுறதுக்கு கஷ்டப்படுறோம். நாம மகிமைப்பட்டோம். வசந்தமிட்ட யாரும் மேலும் பரிசுத்தம் இறங்கிட்டு கஷ்டப்படுறோம். பெரிய காரியம் செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும் கர்த்தருடைய முகத்தை பிரகாசிக்க உண்மை திருவிழாக்கிறோம். கர்த்தருடைய முகத்தில் பிரசனமும் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. தேவனாய கர்த்தரே ராஜா ஜெயகம்பீரம், தேவனாய கர்த்தரே ராஜா ஜெயகம்பீரம், தேவனாய ராஜா ஜெயகம்பீரம். எனது ஆன்மா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டது.